மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியலை உள்வாங்கி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணி செய்துள்ளேன். பல்வேறு பொறுப்புகளிலே தலைவரோடு பயணித்துள்ளேன். இன்று தமிழகத்தில் இன்றைக்கி தேவைக்குரிய கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கருத்தியலை உள்வாங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியிலே இன்று இணைந்துள்ளேன். விரைவில் 1000 பேருடன் இணைப்பு விழா நடத்துவேன். என்னுடைய பெயர் வெங்கடேசன். நான் கடலூர் மாவட்டம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று தமிழகத்திற்கு தேவையான ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர். இருந்தாலும் கட்சியில் தலைவரோடு இருக்கக்கூடியவர்கள் சிலர் கட்சிக்கு எதிராகவும் தலைவரை நேர்மையாக செயல்பட முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதனால் சில 2ஆம் கட்ட தலைவர்களுடைய நெருக்கடியின் காரணமாக நான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்றும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய இந்த மக்களுக்கு தேவைக்குரிய தலைவர். இருந்தாலும் நான் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைந்துள்ளேன். என்ன மாதிரி பொறுப்பு சார் கொடுத்துருக்காங்க? என்னங்க சார்? நாங்கள் கேட்ட பொறுப்புன்னு கிடையாது. உழைத்திருக்கிறோம். உழைத்தவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் நாம் அதிலிருந்து மாற்று கருத்துக்கு, மாற்று சிந்தனை நோக்கி நகருவதில் எந்த விதமான தவறும் இல்லை. என்னோடய பேர் சந்திரனுங்க. நான் 1990 போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஐஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் யூனியன் டெரிட்டரி காடர். நான் அருணாச்சல், மிசோரம் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2023 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் விஜய் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுமக்களுக்கு நாட்டில் மாற்றம் நிகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுகிறது, அவர் ஆர்கனைஸ் பண்ணுற முறை, மக்கள் அவர் மேலே வச்சுருக்க அன்பு, அது மாதிரி அவர் மக்கள் மேலே வச்சுருக்க அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுச்சியாக தெரியுது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ அவரோட இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள். இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக ஆவார் நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி தளபதியோடைய அரசியல் வருகை ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குதோ, அது போல புதுச்சேரி மாநிலத்திலையும் இளைஞர்கள் மத்தியில் தளபதிக்கு நல்ல ஆதரவு இருக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களுடைய ஊர். அதனால் தளபதியுடைய அரசியல் வருகை மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் எப்படி ஏற்படுத்துதோ அதே போல் தான் புதுச்சேரியில் ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறாங்களோ அதே போல் புதுச்சேரி மாநிலத்தையும் நீங்கள் தனித்து பிரித்து பார்க்க முடியாது. தமிழகத்தில் இருந்தாலும் தனிப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலேருந்து புதுச்சேரியில் இன்றைக்கி முன்னாள் எம்எல்ஏ ஒருவரும், முன்னாள் ஐஜி ஒருவரும், கல்வியாளர் வழக்கறிஞருமான நானும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை தளபதி இன்றைக்கி அன்போடு அரவணைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு வாழ்த்தி சொல்லார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை புதுச்சேரியில் வர்றதுக்கு நாங்கள் மிகவும் போராடுவோம் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே சார், தலைவரை பார்த்து இணைஞ்சிருக்கீங்க. ஆமாம். தலைவர் மீது கொண்ட பற்று ஈர்ப்பின் காரணமாக. ஆமாம். என்ன காரணம்? ஏதாவது குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் இருக்கா? எது இப்போ தலைவரை பார்த்துருக்கீங்க, ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் ஏதாவது? இல்லை, நான் சொன்னதுக்கு நீங்கள் எல்லோரும் நன்றாக பணி செய்து நமது வரும் தேர்தலில் அதனுடைய வெற்றி கனியை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு எல்லோருமே சம்மதித்தோம். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். டெல்டா ரீஜனில் தாவேகாவுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? இளைஞர் மத்தியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இளைஞர்களை எங்களைப் போல் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள்
இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த கழகத்திலே அர்ப்பணிக்க செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சார் இப்போ தொடர்ந்து ஓபிஎஸ் கூட பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்க, என்ன காரணம்? எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கட்சியுடைய மீது ஈர்ப்பு? என்ன காரணம்? ஒரே காரணம் தளபதி தான். அவரோட கொள்கை பாஜக, தீய சக்தி திமுக எதிர்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் இல்லாத அரசு ஆட்சியை கொடுக்கணுங்கிற அவரோட ஒரு கான்ஃபிடென்ட், அதெல்லாம் எங்களை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு மேலே எங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன பெரிய அம்மாவையும் புரட்சித் தலைவரையும் அவர் ஏற்றுக்கிறது எங்களுக்கு இது அதிமுகங்கிறது ஏதிமுக எடப்பாடி திமுக மாறிடுச்சு. அங்கே மறக்கிறவங்கள இங்கே அங்கே மறந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பெருந்தலைவர்களை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் எல்லாம் பார்த்தா குறைஞ்சிட்டே வருது. இப்போ இங்கே அதிமுக ரெண்டாவது அதிமுக அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா எனக்கெல்லாம் தாய்மானவர் மாதிரி இருக்கார். எங்களெல்லாம் தாய் இல்லாத பிள்ளைகளை எங்களெல்லாம் அரவணைக்கிறதில்ல தளபதி, வெற்றி தளபதி இருக்கார். கொடியை பிடிச்சிட்டு இப்போ கடந்த சில வருஷங்களாக தன்னெழுச்சியாக இவ்வளோ மக்கள் இவ்வளோ கூடுறத தன்னால் பார்க்கணும். 500ரூவா செலவழித்து நான் வருவேன், 1000ரூவா செலவழித்து வருவேன், 700ரூவா எனக்கு ஒரு நாள் சம்பளம், இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொல்கிறது வேறு எந்த தலைவருக்கும் இந்திய அளவில் உலக அளவிலே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ண முடியும். இப்படிலாம் எழுச்சி இருக்குது. அதனால நான் விருப்பப்பட்டு சேர்ந்துருக்கேன். நீங்கள் அவரை சந்திக்கும் போது அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் மாதிரி சொன்னாங்களா? மதுரை தொகுதி மாநாடு முடிஞ்சிருக்கு. என்னென்னா பிளைண்டாக அப்படியே ஒரு மாதிரி க்ளவுன் லைனாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அப்படியே பொலைட்டாக. நான் இன்னொன்று உள்ளே வந்தோடனே எங்கள் பக்கத்துலேயே உட்காந்து குரூப் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே எங்கெல்லாம் அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஸ்டேஜ் போகும்போது அப்புறம் எங்கள் அப்பா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன், நான் சொல்லி எங்கள் அப்பாவோட புக்கை கொடுத்த உடனே ரிசீவ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்ததில் ரொம்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப நன்றி அப்படியே பொலைட்டாக பேசினார். அவர் பேசுகிற கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோ எங்கள் வயசுக்கு எங்கள் அம்மா தான் தெரியும் எங்களுக்கு. அப்புறம் அவர் பார்க்குற மாதிரி எங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஒரு செங்கோட்டையன் வந்ததுனால எங்களுக்கு நாங்களாம் அப்படியே திக்கு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருந்தோம். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். டிஎம்கே கண்டிப்பாக முடியாது. அப்போ ஒரு செங்கோட்டையனை பார்த்தோன்னா அவர் உள்ளே ஜாயின் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஒலிக்கிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிச்சு. அவரை வச்சுன்னா அப்படியே நாங்கள் இப்போ அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க செங்கோட்டையன் தாவேக்காக மேக்சிமம் இந்த பொங்கலில் மேக்சிமம் வந்துடுவாங்க. ஏன்னா அதிமுக இல்லாத ஏதிமுக எடப்பாடி திமுக தான். அதில் என்னென்னா காசு இருக்கிறவனு தான் சீட்டு, நீ நல்ல காசு இருக்கால சீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுக்கப்புறம் அதில் என்ன கட்சிக்கு என்ன இருக்குது அங்கே வேலை? கட்சிக்கு என்ன வேலை இருக்குங்க? கட்சிக்காரன் உழைக்கிறவன் ஒன்றிய செயலாளர் இவ்வளோ நாள் உழைச்சவனுக்கெல்லாம் சீட்டு இல்லை. கட்சிக்காரனுக்கு இல்லாமல் ஒரு போன எம்பி எலெக்ஷன்லேயே கார்நாட்டுக்காரனுக்கு பணக்காரனுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கும் போல் தெரியுது. அதனால் எல்லோரும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக ஈர்ப்பு சக்தி இங்கே தான் இருக்குது, இவர்கிட்ட தான் இருக்குது, தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சபதம் 2026 சட்டசபை தேர்தலில் தளபதி வெற்றி கொண்டார். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். தளபதி வெற்றி கொண்டான், தளபதி வெற்றி கொண்டார் அப்படிங்க வரலாற்று நிகழ்வு நடக்கும். அதுக்கு கேரண்டியாக நாங்கள் மதுரையில் எங்களால் முடிஞ்சது எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் கல்லானை, அண்ணன் தங்கப்பாண்டியன் இவங்களோட சேர்ந்து கழகப்பணியை சிறப்பாக ஆற்றுவோம். நாங்கள் பாரம்பரியமாக திமுகவில் இருந்தவங்க. 1927 பாட்டன் காலத்துலேருந்து அப்பா தாத்தா எல்லாருமே. அப்பா முதல்ல மன்றா திமுக ஆரம்பித்தது வெள்ளூரில். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்பா தான் ஆரம்பித்தார். நானும் 97லேருந்து உறுப்பினராக இருக்கேன். என்னென்னா இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக எந்த ஒரு பழைய ஆட்களுக்கு மரியாதையோ எதுவுமே இல்லை. வெளியிருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பழைய ஆட்களை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை. அதை பற்றி கேட்டாலும் எந்த ஒர்க்கும் பண்ணுறதும் இல்லை, பண்ணி கொடுக்குறதும் இல்லை. இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை. இந்த கடைசி 6 மாதம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பட் கட்சிக்காரங்களுக்கு, உண்மையான கட்சிக்காரங்களுக்கோ பாரம்பரியமாக மரியாதை இல்லை.
கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டையும் அப்படி தான் இருக்காங்க. கோயம்புத்தூரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க திமுககாரங்க. உண்மையான திமுககாரங்களாம் வெளியில் வந்துடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு உண்டான மரியாதை அங்கே இல்லை. நானும் அது மாதிரி தான் வந்து இப்போ தளபதியை பார்த்து அவர் முன்னால் டிவிகேல ஜாயின் பண்ணேன். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டார். அதுக்காக நான் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அதிருப்தியாளர்களை தாவேக்கால இணைக்கும் பணிகளை மேற்கொள்வேன். இனிமேல் கண்டிப்பாக பண்ணுவேன். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து வர்றேன். என்னுடைய பேர் ராஜமூர்த்தி. நான் வந்து ஏற்றுமதி தொழில் மற்றும் கல்வி போன்ற பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தொழில் முனைவோர். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமைக்குரிய விஷயமாக கருதுகிறேன். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால் தமிழக அரசியல் அப்படிங்கிறது பணக்காரர்களுக்கும் பண்ணைக்காரர்களுக்கும் மட்டுமே இருந்த சூழலை மாற்றுவதற்காக அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார். அதான் திராவிட முன்னேற்ற கழகம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை பின்பற்றி வந்தாங்க. அந்த 75 ஆண்டுகளுக்கு பின்னால் அதே சூழல் தமிழகத்தில் இன்றைக்கி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கும் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல் அங்கே இல்லை. அதை வந்து முன்னெடுக்கிற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை நான் பார்க்குறேன். அதன் தலைவர் மீது எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக இன்றைக்கி நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன். நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி அவர்களுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு தமிழகத்தில் அடுத்த நூற்றாண்டுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உறுதியாக நான் நம்புகிறேன். அதில் இணைஞ்சார் நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் என் பேர் மஞ்சுநாத். நான் 20-25 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது தமிழ்நாட்டிலேயே பெரும் பொருளாக பேசப்படுற டிவிகே கட்சியில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறேன். தளபதி தலைமையில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறேன். நான் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, விஜய் சாருடைய இன்ஸ்பிரேஷன் தான் எங்களுக்கு ஆயிருக்கு. ஏன்னா அவர் உச்சத்தை எட்டி அந்த சாப்டரை ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறாரு. திரும்பி ஸ்க்ராட்சில் இருந்து புதிய கட்சி ஆரம்பித்து மக்களுடைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு. அதே நோக்கத்தில் அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.